வணக்கம், நான் உங்களுக்கு கூகுள் யாராவது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். கோயம்புத்தூர் தாங்க. காலையில் 8 மணி ஆனாலும் எல்லாரும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு ஈக்காக கூட வரதில்லை. அப்படி எப்படின்னு யாராச்சும் 1-2 வந்தவங்க தான் உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இன்றைக்கி மருதமலையும் ஈஷாவும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கு. எனக்கு ஆனால் இந்த பிளானோட எனக்கு இன்னும் வால்பாறையில் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் போலே ஃபீல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு அங்கேருந்து வரவே எனக்கு மனசு விருப்பம் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறமும் மனசு கேட்கல. பேசாமல் அங்கேயே இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளம்பிட்டு டேரெக்டாக மருதமலை டு ஈஷா ஸோ அப்படி போகலான்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. ஸோ போகும்போது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஏன்னா போகும்போது ரிட்டர்ன் பிளான் மாறலாம், ஏதாச்சும் ப்ளேஸ் இருந்தாலும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னதுன்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்கான் உள்ளார. இப்போ தான் பொண்ணு மாதிரி இப்போ தான் பொட்டு வை எல்லாம் பண்ணு. ஸோ இன்னொருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே டிஆர்எஃப் இங்கே ஒர்க் போகிறவங்களாம் ரொம்ப மிஷின் மாதிரி தான் டிஆர்எஃப். மார்னிங் நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, மார்னிங் ஷிஃப்ட்டு அப்படி இப்படி மாற்றி மிஷின் மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நம்மளாச்சும் பரவாயில்ல, எவ்வளவோ பெட்டர்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப பாவமாக இருக்குது. கேடியராக ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி நான் வண்டியில் போகும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் லைக் கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டுச்சுங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. ஸோ கேடியராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம ரூம்லேருந்தே கிளம்புறோம். காலையில் நாங்கள் 7 மணிக்கெலாம் பிளான் பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு. பட் ஆனால் 7 மணிக்கெலாம் 9 மணி மக்கள் தான் நடையை திறப்பாங்க, முன்னாடியே போகிறது வேஸ்ட்டு அப்படின்னாங்க. ஸோ அதனால் நல்லா ஆளுக்கு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டோம். நைட்டு சுற்றுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு, நல்லா தூங்கிட்டோம். ஸோ இப்போ தான் டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆச்சு. இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஸோ இன்னும் காலையில் எதுவும் சாப்பிட்ல. முதல்ல மருதமலை முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு நெக்ஸ்ட் ஈஷான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கேருந்து மருதமலை வந்து பக்கம். ஏன்னா மார்னிங் ஏஞ்சி சீக்கிரம் கிளம்புறது ஒரு பெட்டர் இது டிஆர்எஃப். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளெலாம் ஒரு 8 மணிக்கு மேலாம் அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. கூட்டம் சரியான கூட்டம் ஆகும். அதுக்கப்புறம் வண்டி இன்ச்சு பை இன்ச்சு தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். நேற்று நைட்டு வந்த மாதிரி தான். நேற்று நைட்லாம் பாடாக பட்டுட்டோம். எனக்கு அங்கேருந்து வரும்போது உக்கடம் வர வரைக்குமே ஒரு பிரச்சனையும் இல்லை. உக்கடம் வந்ததுக்கு உக்கடம் தாண்டுறேன் டிராஃபிக் ஜாம் அப்போ தான் பார்க்குறேன். பேசாமல் இன்றைக்கும் நான் பேசாமல் அங்கேயே வால்பாறையில் இருந்துருக்கலாம் டிஆர்எஃப். என்னடா முடிச்சுட்டு அந்த ட்ரிப்பை பற்றி ரிட்டன் பேசுகிறேன்னா அவங்க பாருங்கள். எனக்கு அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். நீங்கள் செகண்ட் டே நீங்கள் வேறு ட்ரிப் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரிப்பு நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து மருதமலைக்கு இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்கும். 35 நிமிஷத்தில் போயிடலாம்னு சொல்லியிருக்கு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மருதமலை. இப்போ தான் மருதமலைக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நீங்கள் யாரும் இது வரைக்கும் மருதமலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பக்கத்தில் வேறு என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு தெரில. டேரெக்டாக இப்போ நாங்கள் வந்து மருதமலைக்கு போயிட்டு தான் அங்கேருந்து ஏதாச்சும் மேப் போட்டு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி 1 டே வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த ஒரு தாட் தான். ஆனால் இருந்தாலும் வால்பாறையில் இந்த நேரம் ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். கடவுளே. இது நான் வந்துட்டு இன்னொருத்தர் இங்கே மோட்டோபூன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த ப்ரோட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி ப்ரோ 1 டேலேயே வந்துட்டேன் ப்ரோ, எனக்கு மனசே கேட்கலாம் ப்ரோன்றாரு. ப்ரோ இப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவன் மண்டையை மைண்ட் வாஷ் பண்ணி நான் அங்கேயே அவனை இருக்க வச்சிருப்பேன் ப்ரோ. இன்னும் எவ்வளோ பிளேஸ் இருக்குது ப்ரோங்களா, சோலையார் டேமு, ஆதிரப்பள்ளி அந்த பக்கம் இன்னும் ப்ரோ. ஆனால் டிஆர்எஃப் உண்மையுமே டிஆர்எஃப் 1 டே நீங்கள் வந்து வால்பாறை பிளான் பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போயிட்டீங்கன்னாவே அந்த இடத்த விட்டு வரதுக்கு உங்களுக்கு மனசு வராது. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆச்சும் பிளான் பண்ணி போங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற சரௌண்டிங்ஸில் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் 3 டேஸ் பிளான் பண்ணுங்கள். மற்றபடிலாம் போயிட்டு அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டுலாம் வரத்துக்கு. அதெல்லாம் நேற்று நான் 1 டே தான் பிளான் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது, எனக்கு அவ்வளோ லவ் இருக்குது அந்த இடத்து மேலே. அந்த இடத்த விட்டு வரதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை. அப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஒரு வழியாக மெயின் ரோட்டை பிடிச்சிட்டு மாட்டேங்கிட்டே இருப்பேன். ஸோ இதுக்கு உள்ளார இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் உள்ளார இருந்து வரணும். அதாவது கணபதியிலேருந்து அப்படி உள்ளார பூந்து வர மாதிரி இருக்குது. இன்டர் சிட்டியில் லோடா டிஆர்எஃப் அதெல்லாம் குண்டுங்குழியமா சாமி முடியல. பத்தாவதுக்கு குறுக்க வேறு யாரோ வரானுங்க. ஆனால் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் டிஆர்எஃப். எவன் குறுக்க வரா, எவன் பிரேக் போடுறான் ஒன்றுமே தெரியாது. சடனாக வருவானுங்க, பிரேக் போடுவானுங்க, சடனாக முன்னாடி போய்ட்டுருக்காங்க, அப்படி லெஃப்ட் கட்டுவானுங்க. அதுவும் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸாக ரொம்ப மோசம். இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. நேராக போய்ட்டுருப்பானுங்க. அதை யாராச்சும் முன்னாடி கைப்பட்டாங்கன்னு வச்சிங்களா அப்படியே வர முடியவானுங்க. நம்ம சைடில் பாதி தூரம் வந்துட்டுருப்போம். அதாவது பஸ்னால் பஸ்ஸில் பாதி தூரம் வந்துட்டுருப்போம். அவன் பாப்பானா கூட தெரியல, அப்படியே வர கட்டுறான். ஏன்னா இது நேற்று எனக்கு நடந்தது. போயிட்டுருக்கேன், நான் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்கேன். சைடில் பஸ் ஏறி கிராஸ் ஓவர்டேக் பண்ணாலும் சைடில் ஏறுறேன். அவனும் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். சரி அவனும் ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்மளுக்கு கிராஸ் ஆகிடலன்னு சொல்லி கிராஸ் பண்ணுறேன். சடனாக ஓட கட்டுறான். அப்படியே ஓட கட்டுறான். ஃபுல் ரோட்டு அப்படியே ஓட கட்டுறான்.
எனக்கா பக்குன்றுச்சு. அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணி அதுக்கப்புறம் நின்று இண்டிகேட்டர் போட்டு வளைய வேண்டியதான்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்து வந்தோம். நான் அதை ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா அந்த டைமில் எனக்கு எதுவுமே தோணலை. கரெக்டாக இன்னும் மருதமலைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 6.5 கிலோமீட்டர், அதாவது அப்ராக்சிமேட்டாக ஒரு 6.5 கிலோமீட்டர் இருக்குது. இன்னொரு 13 நிமிஷத்தில் ரீச் ஆயிடுவோம் எனக்கு தெரிஞ்சு. டைம் பார்த்திங்கன்னா 8:15 தான் ஆகுது. டிஆர்எஃப் 1/4 மணி நேரம் தான் ஆகுது. பரவாயில்லையே. இங்கேருந்து அயோத்தியா, அதாவது ஈஷா வந்து ஒரு 30 கிலோமீட்டர் பக்கமாக இருக்காட்டுக்கு. ஸோ அங்கேருந்து இதை கோயில் பார்த்துட்டு ஜங்ஷன்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே கிளம்பலாமா இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் வாட்டர் ஃபால்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு தெரிஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் பார்க்கணும். அண்ட் தென் கமாண்டில் டிஆர்எஃப் இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு தான், சூர்யான்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஐ லவ் கோவைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போங்க, அது வந்து லவ்வர்ஸ்க்கு ஃபேவரட் பிளேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிளேஸ்க்கு போய் இப்போ எனக்கு விளாக் பண்ணி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு டைம் விசிட் டைம் இருந்தால் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி எதுன்னு சொல்லிட்டு. அது உட்காரத்துக்கு அந்தாண்ட காட்டுக்கு அங்கே அது உட்கார மாரி இருக்குல்ல, ஸோ அந்த சைடு இருக்காட்டுக்கு டைம் இருந்தால் ஒரு விசிட் போட்டு வந்துடலாம். அவ்வளோதான் டிஆர்எஃப், மலையை நோக்கி பயணிக்கிறோம். ஸோ முருகனை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லாக் கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து பார்த்தாவே தெரியும் அந்த மருதமலை கோயில் அங்கே இருக்கிறது. உங்களுக்கு கேமராவில் எப்படின்னு தெரியல, கோபுராவில் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, நான் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. டிஆர்எஃப் மலையில தானே கோயில் இருக்காடா? மலையில தான் கோயில் இருக்கா? நான் கீழே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா டிஆர்எஃப் எப்பயுமே ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது தரையில் இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு கீழே இருந்த ரோட்டோரமாக கோயில் இருக்கும், கொஞ்சம் ஆயிரமாக இருக்குன்னு பார்த்தா இது கோயிலே மலை மேலே தான் இருக்குது. டிஆர்எஃப் இப்போ தெரியும் பாருங்க, உங்களுக்கு தெரியுதா இப்போ மேலே? அவ்வளோ தூரம் இருக்குது டிஆர்எஃப் மேலே. எல்லாம் மாலை போட்டிருக்கவங்களாம் இங்கே வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாங்களாட்டுக்கு. ஆமாம், எப்போ இருந்தாலும் இந்த கேரளாவுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போனோன்னா கேரளா சைடு தான். அப்போ முருகன் கோயில் இங்கே மருதமலை பார்த்துட்டு தான் போவாங்க. மருதமலை, அதுக்கப்புறம் நம்ம ஊர் சைடு சேலம் சைடில் இருக்கல அந்த முருகன் கோயில், மோஸ்ட்லி அந்த முருகன் கோயிலெலாம் பார்த்துட்டு தான் எல்லோரும் மேலே போவாங்க. என்ட்ரியாடா? சேஞ்ச் இருக்கா ப்ரோ? 100 ரூபாவா இருக்குது, ஓகேவா? இல்லை ப்ரோ. ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு 10 ரூபா வாங்குறாங்க. சேஞ்ச் வச்சுருக்காரு அவர், 100 ரூபாய்க்கு சில்லற தர மாட்டேன்றாரு. மேலே கூட்டமாக தான் இருக்கா? ஓ, பஸ் பார்த்து சொல்றியா? ஏடா திங்கக்கிழமை கூட்டம் இருக்காது, நீ தானே சொன்ன. பார்த்து போவா, கூட்டத்தோட பார்த்தா தான் முருகனை பார்த்த மாதிரி இருக்கும். நடப்பாதையும் இருக்கு, அதான் நடப்பாதை நடந்து போகிறதுக்கு. அடிங் எங்கேயும் எவ்வளோ நடக்குது. ஆனால் கடவுளை பார்க்கறதுக்கு கொஞ்சமாவது கஷ்டப்படணும், அப்படின்னா தான் அதோட பலன் கிடைக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம்ல நெக்ஸ்ட் டைம்னாலும் நடந்து போகலாம். ஒரு 6 பெண்டு பக்கமாக இருக்குது டிஆர்எஃப். 6 பெண்டு கிராஸ் பண்ணி மேலே ஏறுற மாதிரி இருக்குது. நீங்கள் மோஸ்ட்லி நடப்பாதையில் இருக்குது. பஸ்ஸில் வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் காரில் வந்தால் மேலேயே வரலாம். ஒரு வேளை பஸ்ஸில் நீங்கள் பஸ்ஸில் வர்ற மாதிரி இருந்தால் கீழே இருந்து மேலே நடந்து தான் வரணும் உங்களுக்கு. ஆனால் அது உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இது வேறு பெண்டு மாறி வரணும். ஆனால் அது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அவ்வளோதான் டிஆர்எஃப். இன்னும் ஒரு பெண்டை ஏறிட்டு டேரெக்டாக கொஞ்சம் தூரம் போனோம்னா கோயில் வந்துடும். இங்கேருந்து பார்த்தாவே நல்லா தெரியுது சிட்டி பாரு. மேலேருந்து பார்த்தா கிளியராக தெரியுமா? பைக் இங்கே பார்க் பண்ணணுமா என்ன? ஸோ வந்தாச்சு டிஆர்எஃப். ஸோ இதுதான் மருதமலை. நம்மளுக்கு ஸ்டோரிலாம் போடுறவங்க, இந்த போஸ்ட் போடுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து சைட்லேருந்து ஒரு வியூ இப்போ காட்டிடுவாங்களா. ஸோ நானாக என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, சரி ஓகே இது ரோடு ஓட்டுறோமோ கொஞ்சம் மேலே ஹைட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது வந்து மலை மேலே இருக்குது. இங்கேருந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டி நல்லாவே தெரியல. ஏதோ அங்கேயும் இங்கேயும் ஊடு 4-5 ஊடு ஏதோ இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. சிட்டின்னா பயங்கரமாக தெரியுது இல்லை? சிட்டி இப்போ எந்த பக்கம் இருக்குது? அந்த பக்கமா? டிஆர்எஃப் நம்ம வண்டி பின்னாடியே பார்க் பண்ணிட்டு ஸோ நம்ம இப்போ தான் நடந்து போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த கோபுரத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது டிஆர்எஃப். முன்னாடி எதுவும் கட்டிகிட்டு இருக்காங்களாட்டுக்கு. இது வந்து கோபுரத்தில் முருகன் இருக்காரா இல்லை இந்தாண்ட கீழே இருக்காரா? கீழே இருக்காரு. அப்போ இந்த கோபுரம் என்னத்துக்கு? அழகுக்கா? இது என்ன டிஆர்எஃப் கொடுமையாக இருக்குது. முருகன் வந்து இங்கே கீழே இருக்காராட்டுக்கு. எங்கன்னா அதான் பின்னாடி போவோம். இந்த ஆண்ட படிக்கட்டு ஏறி போகிறாங்க பற்றி அதானே சொல்கிறேன். ஆமாம். ஓ அதுக்கு பின்னாடி நான் இங்கே நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நடந்து போவோம். ஸோ இங்கே இருக்காங்க. இந்த கோபுரம் எதுக்குன்னு கேட்டேன் நான். இது வரும்போது இறங்கி வர்றதுக்கா? இதில் மேலே இருக்கக்கூடாதா? செருப்பு எங்கே கழட்டி வருது இப்போ?
ஸோ ஓகே டியர் ஆஃப், எனக்கு தெரிஞ்சு உள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது. நான் உள்ளார முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ முருகனின் முதல் படி முருகா பார்த்துப்பா. காலே வலிக்காது இது இல்லையா? எப்படி சொல்கிறேன்? கால் வலிக்குதுன்னு சொல்லி நீ எனக்கு. ஸோ தான் டியர் ஆஃப் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸுக்கு கழட்டி விட்டுருக்கு, அங்கேயே இது கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஃப்ரீ தான். டோக்கன்லாம் இது டோக்கன் மட்டும் தருவாங்க, வாங்கி வச்சுக்கணும். ஸோ பேலாம் அது பண்ண தேவையில்ல, ஃப்ரீ தான். ஸோ அப்படியே இந்த பக்கம் சைடில் மேலே ஏறணுமா, மேலே ஏறுற மாதிரி இருக்குது. என் வண்டிக்கு கீச்சைன்னு வாங்கலடா, இங்கேயாச்சும் அந்த அம்சம் அமைதியான்னு பார்க்கலாம்டா. வண்டி எடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது டிஆர்எஃப். இன்ன வரைக்கும் என் வண்டிக்கு நான் கீச்சைனே போடல. அதுவாக அமைக்கிட்டோம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருக்கேன். இன்ன வரைக்குமே போடல. பார்க்கலாம் எங்கே தான் அமையுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெற்றிகரமாக படிக்கட்டு ஏறி வந்தாச்சு. ஆனால் ஒரு 100-150 படி எவ்வளோ படிக்கட்டாக இருக்கும்? 100 படிக்கட்டாச்சும் இருக்குமா? ஒரு 100 படிக்கட்டாச்சும் இருக்கும். ஆனால் படிக்கட்டு ஏறின ஃபீலே வரல. நேற்று அங்கே ஒரு ஆலியார் டேமில் ஒரு 80 படிக்கட்டோ தான் இருக்கும். அதுக்கு ஏறினதுக்கு நாக்கு தள்ளிடுச்சு. கேமரா எடுக்கலாமா? ஏன் இதுக்கு முன்னாடி கூட்டு போடலைங்க? புரியல. பாம்பாட்டி சித்தர் குகை கோயில். யாரு? கீழே ஒரு கோயிலாம் போகிறதுக்கு இருக்கு. இறங்கி 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 இறங்கி. இங்கேயே ஒரு வழி இருக்குடா, இப்படி ஒரு வழி வர்றதுக்கு. இல்லை இது மேலே ஏறுறதுக்கா? இல்லை இங்கே வழி இல்லை, மேலே ஏறுறதுக்கு தான். அப்போ வழி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கோயில் போகிறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கேருந்து பாம்பாட்டி சித்தர் கோயில்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே வர வருது. கீழே ஒரு சாமி கும்பிட்றாங்க. பட் ஆனால் அங்கே இல்லை கோயில், அதுக்கும் கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ஸோ கீழே இறங்கினா தான் பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்க மாட்டுக்கு. மேலேயே பார்த்துட்டு மேலேயே போயிடாதீங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள். நான் கீழே போயிட்டு உங்களுக்கு உள்ளார எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆனால் படிக்கட்டில் உங்களுக்கு இறங்குறது நடக்கிறது வரலாம் உங்களுக்கு அந்த கால் வலி இல்லட்டி இறப்பு. எனக்குலாம் சுத்தமாக இல்லை. படிக்கட்டு இறங்குறோம். அந்த முருகன் கோயிலோட அருளாக என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் அப்படி இருக்குது. நேற்று அந்த ஆலியார் டேம் ஏறினதெல்லாம் மூச்செல்லாம் தள்ளி விட்டுருச்சு. ஸோ மேலேருந்து அது கீழே டவுன் இறங்கியிருக்கோம். ஸோ டிஆர்எஃப் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 18 சித்தர்களின் ஒருவர் பாம்பாட்டி சித்தர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தவம் செய்ய வந்த இடமாட்டுக்கு. ஸோ இங்கே வந்து எப்படின்னா சத்தம் போடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கண்ணா மூடி அவங்க வேண்டுதல் என்னவோ நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா பாம்பின் மூலயமாகவோ இல்லை அதன் வாழையாகவோ உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டுதலை வேண்டியது வந்து நிறைவேறும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கீழே இங்கே வந்து தண்ணி போக மாட்டுக்கு இல்லை, ஃபஸ்ட் டைம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே தொடர்ச்சியான மலை தாட்டியாக இருப்பாரா. இது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாது, இது என்ன மலைன்னு கூடன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த சித்தர்களினோட விவரங்கள் அதெல்லாம் எனக்கும் தெரியாது டிஆர்எஃப். அதை பற்றி எனக்கு தெரியவும் தெரியாது, புரிய முடியாது. அதனால் அதை சொல்ல விரும்பல. ஆனால் இங்கே வந்து சித்தர் கோயில் 18 சித்தர்கள் இருக்காங்க. அதில் ஒரு சித்தர் வந்து ஸோ இங்கே வந்து தவம் புரிஞ்ச ஏரியா வந்து இதுதான். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்த கன்னிமார்கள் கோயில்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது வந்து காவல் தெய்வம் மட்டுக்கு. அவங்க ஐயர்கிட்ட தான் கேட்டேன். ஸோ கீழே வந்து பாம்பாட்டி சித்தர், மேலே வந்து சப்த கன்னிமார்கள் கோயில். ஸோ அதுக்கப்புறம் வந்து மேலே இதுக்கப்புறம் தான் போயிட்டு நம்ம மருதமலை முருகன் கோயில். அதாவது இது வந்து கோயிலை மருதமலை முருகன் கோயில் தானடா. அப்போ நம்பூரில் இருக்கிறது அதுவும் மருதமலை முருகன் கோயில் தானே. நமக்கு சாரி கொஞ்சம் குழம்பிட்டேன். சேலத்தில் இருக்கிறது முத்துமலை, இது மருதமலை. அதான் மலைன்னு முடியுது இல்லை, அதெல்லாம் குழம்பிட்டேன். இப்போ இங்கே வந்து 2 வேவ் இருக்குது. சிறப்பு தரிசனம் ஒன்று, அதுக்கப்புறம் இலவச தரிசனம் ஒன்று. ஸோ இலவச தரிசனம்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே போய்க்கலாம். சிறப்பு தரிசனம்னா 50 ரூபா ஒரு ஆளுக்கு. இதெல்லாம் வீடு கட்டுறதுலாம் இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, இந்த கல் அடிக்க வச்சுருக்கிறது. ஆமாம், மோஸ்ட்லி அந்த அடிக்க வச்சுருக்கிறதுக்கே காரணமே வீடு கட்டுறது. கல் அடிக்க வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் பக்தர்கள் பண்ண வேலையாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இலவச வழியாக சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். நாங்கள் காசு கொடுத்து போக விரும்பல. ஒரு ஆளுக்கு 50 ரூபா தான், 100 ரூபா தான் ஆகுது. அது பிரச்சனை இல்லை. ஸோ கஷ்டப்பட்டால் தான் அதனோட பலன் கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கஷ்டப்பட்டே போவோம், ஈஸியாக போகலாம். ஸோ ஓகே டிஆர்எஃப், உள்ளார போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி பண்ணுறேன். ஸோ என்னோட சிறப்பான சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சித்தர் கோயில் அங்கே இருக்கா, அங்கே பார்த்துட்ட உடனே நாங்கள் இப்படி வந்து நேராக பூந்து இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இப்படி பூந்துட்டோம்.
பட் ஆனால் இதுக்குள்ளே வர வழி இங்கேயே இருக்குது, முன்னாடியே இருக்குது, அதாவது இந்த கேட்டில். தெரியுதுங்களா? ஸோ நான் இது இப்படியே பார்த்துட்டு இப்படி சுற்றி இப்படி வரான்னு பார்த்தா அந்த பக்கம் வழி இல்லை. ஸோ நீங்கள் வரும்போது பார்த்து கொஞ்சம் வாங்க, எந்த பக்கம் வரணும்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க. இது வரைக்குமே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்க்குறோம், இங்கெல்லாம் கேட்லாம் பூட்டு இருக்குது. ஏன்னா அந்தான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ அந்தான கேட்லாம் பூட்டி இருக்குது. ஏன்னா இப்போ எப்போ வழின்னு பார்த்தா ஸோ இப்படியே வழி இருக்குது. சாமிகள் அமையா அவர் நீங்க தான் கத்துருவாங்க, கத்தக்கூடாது. எடுத்துக்கிறோம். நாங்கள் உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். கரெக்டாக வெளிகோபுரத்துக்கு கீழே நிற்கிறோம் நம்ம இப்போது. ஸோ உள்ளார வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. எதுவும் மண்டபம் ரெட்டும் கட்டுறாங்களாட்டுக்கு, கொடிமரம் நடுவில் வச்சு. ஸோ அதை சுற்றி மண்டபம் கட்டுறாங்களாட்டுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயம்புத்தூர் சிட்டி வியூ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதாவது இப்போ நான் காட்டுற பாருங்க, வேறு மாதிரி இருக்கா? ஸோ இங்கே இருக்க கொஞ்சம் மிஸ்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக வரல. ஆனால் இங்கேருந்து ஃபுல்லாகவே சிட்டி தான். ஸோ இந்த பக்கமும் சிட்டி இருக்குது, இந்த பக்கமும் சிட்டி இருக்குது. ஆனால் மெயின் கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்கா? வேறு மாதிரி டிஆர்எஃப். உங்களுக்கு அந்த மிஸ்ட்னால உங்களுக்கு கிளியர் வியூ வரல. இதே நைட் டைமில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும்ல. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு டிஆர்எஃப். இந்த பக்கமே அலோவ் பண்ணலாம், அந்த பக்கம் தான் போகணும். ஸோ இந்த பக்கம் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ உள்ளார பார்த்தீங்கன்னா சித்தர் கோயில் இருக்குது. சித்தர் கோயில் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்துட்டு இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு கோயில் இருந்துச்சு. அதுதான் கோயில்ரா? இந்தாண்ட ஒரு கோயில் இருந்துச்சு, பேர் என்ன செய்ய தெரில. மொத்தம் 3 கோவில் உள்ளார இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உள்ளார போனோடனே வள்ளி, சுப்பிரமணியர், தெய்வானை, இது உங்களுக்கு 3 கும்பிட்டு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோயில் இருக்குது. அது கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஸோ கீழே இறங்கி போயிட்டு மேலே வந்து சாமி கும்பிட்டு ரிட்டன் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா உள்ளார பெய்ட் என்ட்ரன்ஸ், ஃப்ரீ என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களால் ஃப்ரீ என்ட்ரன்ஸில் வாங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் நின்று பொறுமையாக நின்று யோசித்து கொஞ்சம்லாம் மன நிம்மதியோடு வருவீங்க. பெய்டுனா நீங்கள் பாட்டுக்கு பூந்தரிசி உங்களால் தள்ளிவிட்டே இருப்பாங்க, நீங்கள் பாட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். ஸோ இந்த பிளேஸ் விட்டு நாங்கள் கிளம்புறோம். ஸோ இன்னும் நாங்கள் கீழே இறங்கி 2-3 ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே, நான் கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டாடா பை. ஸோ ஓகே டிஆர்எஃப், நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஸோ எனக்கே புதுசாக தான் இருக்குது. நானாக கோயிலெலாம் வந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்குது, அது ஒரு நல்லா இருக்குது. வேலைன்னு பார்த்து இருந்துட்டு திடீர்னு இப்படி வரவும் இப்படி இருக்கா, இல்லை இந்த இடத்துக்கு வந்தால் இப்படி மாறுதான்னு தெரில. அவ்வளோ அற்புதமாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருக்குது. மருதமலையோட மகிமன்றியா? ஸோ ஓகே டிஆர்எஃப், இந்த பிளேஸ் விட்டு நான் கிளம்பிட்டோம். ரொம்ப சூப்பராகவே இருக்குது டிஆர்எஃப். அதுவும் இங்கேருந்து பார்க்குற வியூ எல்லாமே அற்புதமாக இருக்குது. உள்ளார இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெயிண்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பக்காவாக இருக்கும் பார்க்க. ஓகே ஸோ டிஆர்எஃப், ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் கன்னியூ வந்து ஆதா யோகி போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு கீழே போய் சாப்பிட்டு தான் கன்னியூ பண்ணோம். ஸோ ஓகே, டாடா பை, சி யூ டேக் கேர். ஸோ வண்டியில் போகும்போது பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க, ஹெல்மெட் போட மாட்டிட்டு இருக்காதீங்க, பார்த்து போங்க. டாடா பை.